மர்லியா, எனக்கு கால் வலிக்குது, அந்த தைலத்தை எடுத்து தரியா? சரி கண்ணா, எடுத்து தரேன். கால்ல ஏதோ குத்திடுச்சு, பில்டிங் பிளாக். அது மகதியோட டாய்ஸ் விளையாடிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டான். மஹ்தி. அவன் வெளியே விளையாடுறாமா? இந்த டாய்ஸை நான் எடுத்து வைக்கிறேன். அவன் வந்து எடுத்து வைக்கட்டும் வாப்பா. நீ ஏன் எடுத்து வைக்கிற? நீயா கீழே போட்ட? பரவால்ல கண்ணா, நான் எடுத்து வைக்கிறேன். இல்லன்னா அடுத்து மமா பார்க்காமல் பீலிங் பிளாக்ல மிதிச்சி காலுல அடிபட்டுரும். கண்ணா, இன்னைக்கு மதரசாவில் என்ன சொல்லி தந்தாங்க தெரியுமா? என்ன சொல்லி தந்தாங்க வாப்பா? என்ன சொல்லி தந்தாங்க? பாதையில் கிடக்கும் பொருள்களை அப்புறப்படுத்தி வைக்கிறதுதான் இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. பாதையில ஏதாவது இடையூறு தரும் பொருட்களை கண்டால் அதை எடுத்து வைக்கணும். வீட்லயும் அப்படித்தான், வெளியே போனாலும் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வேற என்னவெல்லாம் சொல்லி தந்தாங்க? தெருவை அடைச்சுக்கிட்டு நடக்க கூடாது, பாதையில் இடையூறு தரும் பொருட்களை அகற்ற வேண்டும், எச்சில் துப்பும்போது ஓரமாக துப்ப வேண்டும். இப்படி நிறைய சொல்லி தந்தாங்க. ஈமானின் கிளைகள் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. சாலையில் செல்லும்போது கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி சொன்னாங்க. நிறைய சொல்லி தந்திருக்காங்க. அழகா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. நானும் மதரசாக்கு வரேன், என்னையும் கூட்டிட்டு போவியா? நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் மர்லியா. நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, சேட்டை பண்ணக்கூடாது. அங்க வந்தா அமைதியா இருக்கணும். முஅல்லிம் கிளாஸ்ல ஒன்னு சேர்த்துக்கிறேன் சொன்னா, சேர்த்து விடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த மதர்சால படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.